அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவ்வையின் கொன்றை வேந்தன். உண்டி சுருங்குதல் பெண்டிற்கு அழகு. அதாவது அளவாக உண்டு வாழ்வது பெண்களுக்கு அழகை அதிகரித்து கொடுக்கும் என்று அவ்வை சொல்லுகிறாள். பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு அவ்வையின் மூதுரை. அடுத்ததாக, உங்களுக்கு அல்சர் பிரச்சனை இருந்தால், நெஞ்செரிச்சல் இருந்தால், அஜீரண கோளாறுகள் இருந்தால், மலச்சிக்கல் இருந்தால் கவலை வேண்டாம். சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். 9176380403 பூரணம் நலம் பெறலாம். ஒரு மிக முக்கியமான பிரச்சனை உலகிலே. அதாவது நன்கு அழகாக பிறந்த ஒருவர் திடீர்னு சூழ்நிலையில அந்த அழகு மாறுகிறது. சிவப்பாக இருந்த உருவமானது கருப்பாக மாறுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு மன வேதனையை அளிக்கும் என்பது அவருக்கும் அவரை நேசிப்பவர்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நோயை பத்தி தான் பார்க்க போறோம். லீச்சன் பிளானஸ் பிக்மெண்டோசிஸ் அப்படின்னா இது தோல், ஒரு வகையான தோல் அலர்ஜி நோய். சூரிய ஒளி படுகின்ற பொழுது இந்த தோல் பகுதியானது பாதிப்புக்கு உள்ளாகிறது, ஒவ்வாமை ஏற்படுகிறது. அதாவது இது சாதாரணமா 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருகிறது. முதல் விஷயம். இரண்டாவது, இது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சிறு கரும்புள்ளியாக ஆரம்பிச்சு அப்படியே எங்கெல்லாம் சூரிய ஒளி படுகிறதோ அங்க அத்தனை பகுதியிலையும் இது பரவும். குறிப்பா கழுத்து, முகம், பின்கழுத்து, நெற்றி, கைகள், மூட்டுக்கள், காது, இது போன்ற பகுதியெல்லாம் பரவும். இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா தோற்றம் மாறிவிடும் முற்றிலும். பார்ப்பவர்களுக்கு அது மிக கவலைக்குரியதாக, அகோரமாக தெரியும். சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சிலர்லாம் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறார்கள். இப்படி பச்சிக்கிட்டு வெளியே எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கோ உறவினரை பார்ப்பதற்கோ அவர்களால முடியல. ஒரு மரண வேதனையில் தான் இப்படிப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. சரிங்களா? இந்த இடம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, பெருசா அரிப்பு இருக்காது. ஆனா அரிப்பு வரும், அப்பப்ப வரும். ஆனா பெருசா அரிப்பு இருக்காது. சரி, இதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, காரணம் என்பதே என்னன்னே தெரியாது. இந்த காரணங்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யூகிக்கிறோம். என்னது? சூரிய வெப்பம் இது ஏற்படுத்துகிறது. சூரிய ஒளி படுகின்ற பொழுது அதுக்கும் நம்முடைய தோலுக்கும் ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த இடம் கருப்பா மாறுது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அடுத்து, இந்த உணவுல கடுகு எண்ணெய் சேர்த்துறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து, இந்த ஹேர் டை அடிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது, அலர்ஜி ஏற்படுது. அந்த டையினுடைய அந்த கெமிக்கலினுடைய அலர்ஜி ஏற்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அது பிரச்சனையை கொடுக்குது. அப்புறம் மெடிகேஷன்ஸ், நம்ம உடலினுடைய மற்ற பிரச்சனைகளுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், குறிப்பா ஆங்கில மருந்துகள் இந்த பிரச்சனையை கொடுக்குது. அடுத்து, நோய் எதிர்ப்பு திறன் குறைவு. இது எல்லாமே சேர்ந்து இந்த லீச்சன் பிளானஸ் பிக்மெண்டோசிஸ் அப்படிங்கிற நோய் தன்மையை ஒருவருக்கு கொடுக்கிறது. நண்பர்களே, இதற்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்குங்க. காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு, மெடிகேஷன்ல இருக்கு, சர்ஜரியில இருக்கு, எல்லா சிஸ்டத்திலையும் இருக்கு. அதுல ஹோமியோபதி மிக சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அது மிகையாகாது. ஹோமியோபதியில ஆர்சனிக் அமால்பம், ரெக்ஸ்டாக்ஸ், காலிபைக், செப்பியா, சல்பர், புரோமியம் போன்ற பல மருந்துகள் சிறப்பான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையிலே வேலை செய்கிறது என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.